வணக்கம். முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையில் விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி கோரிக்கை. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. நேரு வீதியில் வடக்கு மற்றும் தெற்கு என இரு புறங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திக் கொள்ள அரசு அனுமதி. புதிய நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்பட்டதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் மண்டபம் கட்டும் பணி. தனியார் தொழிற்சாலை மூலம் வழங்கப்பட்ட காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் அமைச்சர் ஷாஜகான். பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜகவினர் கொண்டாட்டம். திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கையில் நடைபெறும் முறைகேடுகளை தவிர்க்க விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை குறித்த கோரிக்கை மனு ஒன்றை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயபால் மூலம் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி அனுப்பி வைத்தார். அந்த மனுவில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்களில் முறைகேடுகள் நடப்பதாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக புகார்கள் வந்துள்ளன எனவும், புதுச்சேரி மாநிலத்திற்காக இடஒதுக்கீட்டை பிற மாநில மாணவர்கள் பெற முயல்வது தெரியவந்துள்ளதாகவும், இதனால் புதுச்சேரி மாநில மாணவர்களின் வாய்ப்பு பறிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்றும், இதனை தடுக்க மத்திய அரசு அதிகாரிகள் புதுச்சேரியில் இருப்பிட சான்றிதழ் பெற குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் இங்கு வசிக்க வேண்டும் என்ற விதியை மாற்ற வேண்டும் என்றும், அதேபோல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 10% உள் ஒதுக்கீடு அளிக்கும் கோப்பினை தாங்கள் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளீர்கள் என்றும், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு அளிக்கும் திட்டம் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் நலனுக்காக இருப்பதால் மத்திய அரசிடம் இருந்து சாதகமான பதிலை பெற்று அதனை செயல்படுத்துமாறும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் குற்றம் சாட்டினார். சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், புதுச்சேரியில் கொத்தடிமை தொழிலாளர்கள் விவகாரத்தை மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், புதுச்சேரியில் கொத்தடிமையாக வைக்கப்பட்டிருந்த சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தால் இந்திய அளவில் புதுச்சேரிக்கு தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது என்றும், சிறுமிகள் பாலியல் சம்பவத்திற்கு முதல்வர் நாராயணசாமியே பொறுப்பேற்க வேண்டும் எனவும், அந்த வழக்கில் முழுமையான குற்றவாளிகளை போலீசார் கைது செய்யாமல் சம்பவத்தை மூடிமறைக்கும் வேலையை முதல்வர் நாராயணசாமி செய்கிறார் என குற்றம் சாட்டினார். இது இந்த குழந்தைகள் நல வாரியம், இந்த சைல்டு கேர், அவருடைய விசாரணையினுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. அவரிடம் சென்ற புகாரினுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதை முதலமைச்சர் இந்த பிரச்சனையை திசை திருப்பி மூடி மறைக்கின்ற செயலில் ஈடுபடுறார். இது சம்பந்தமாக முதலமைச்சர் வாய் திறக்காது. ஏன் இன்னை வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆஹா ஓஹோ ஹோஹோன்னு கத்துறவர் இந்த பிரச்சனையில் ஏன் முதலமைச்சர் மக்கள் மத்தியில் ஏன் சொல்லலை? என்ன நடந்தது இதானே ஏன் சொல்லலை? ஏன் சொல்ல மறுக்கிற? அப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு என்ன தொடர்பு? 5 பெண்கள் கதற கற்பழிக்கப்படலாமா? எந்த நடவடிக்கை இல்லையா? ஏன் எடுக்க முடியலையா? சரி, காவல்துறை இதன் மேல என்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்துக்கிறீங்க? இதன் பேர்ல காவல்துறை தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளதா? இந்த 5 பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதி என்பது ஒரு கொடூரமானது. மேலும் பேசிய அவர், பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சிறுமிகளுக்கும் அவர்களது எதிர்காலத்திற்காக அரசு 50 லட்சம் வழங்க வேண்டும் எனவும், இந்த சம்பவத்தில் துணைநிலை ஆளுநர் நேரடியாக தலையிட்டு உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்திய அன்பழகன், புதுச்சேரி முழுவதும் கொத்தடிமைகள் குறித்து ஆய்வு நடத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். நேரு வீதியின் வடக்கு மற்றும் தெற்கு புறங்களில் இருசக்கர வாகனங்கள் நிறுத்திக் கொள்ள அரசு அனுமதி அளித்துள்ளது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
புதுச்சேரியில் முக்கியமான வியாபார பகுதியாக நேரு வீதி விளங்கி வருகின்றது. இங்கு 500க்கும் மேற்பட்ட பெரிய மற்றும் சிறிய வியாபார நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இதனால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த பொதுமக்கள் நாள்தோறும் ஆயிரக்கணக்கில் இங்கு கூடுவர். இதன் மூலம் வியாபாரம் நல்ல முறையில் நடந்து வந்ததால் அரசுக்கும் வருமானம் கிடைத்தது. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் போக்குவரத்து வசதிக்காக நேரு வீதியில் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஒரு பக்கம் மட்டுமே இருசக்கர வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்பட்டது. இதனால் இருசக்கர வாகனத்தில் வரும் பொதுமக்கள் தங்கள் வாகனத்தை நிறுத்த இடமில்லாமல் கடும் அவதிக்கு ஆளாகினர். இதனால் வியாபாரம் குறைய துவங்கியது. எனவே இந்த நடைமுறையை மாற்றக் கோரி நேரு வீதி வணிகர்கள் சங்கத்தினர் முதல்வர் நாராயணசாமி, மாவட்ட ஆட்சியர் அருண், போக்குவரத்து காவல் பிரிவு உயர் அதிகாரிகள் ஆகியோரிடம் மீண்டும் பழைய முறைப்படி இருபுறமும் இருசக்கர வாகனங்களை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். இந்த நிலையில் பண்டிகை காலம் துவங்கவுள்ள நிலையில் அரசானது நேரு வீதியின் இருபுறமும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் என அனுமதி அளித்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பு வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் தற்பொழுது கொண்டுவரப்பட்டுள்ள இந்த பழைய நடைமுறையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் நேரு வீதி வியாபாரிகள் சங்கம் சார்பில் கேட்டுக்கொள்வதுடன் இதற்கான ஒப்புதல் அளித்த அரசுக்கு அவர்கள் நன்றியை தெரிவித்துள்ளனர். பாண்லே நிறுவனம் சார்பில் விழாக்கால சலுகையாக 1 கிலோ நெய் வாங்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு 50 கிராம் பால்கோவா இலவசமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு நிறுவனமான பாண்லே மக்கள் பயன்பெறும் வகையில் பால் பொருட்களை உற்பத்தி செய்து நியாயமான விலையில் தரமான முறையில் வழங்கி வருகின்றது. மேலும் தற்பொழுது நிறுவனம் சார்பில் பல்வேறு புதிய பால் பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக தீபாவளி பண்டிகையொட்டி வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் 1 கிலோ பாண்லே நெய் அல்லது 1 கிலோ பால்கோவா வழங்கும் பொழுது முற்றிலும் இலவசமாக 50 கிராம் பால்கோவாவும் வழங்கப்படுகின்றது. நிறுவனத்தின் இந்த அறிவிப்பு குறித்து நிறுவன விற்பனை பிரிவை சேர்ந்த ஒருவர் கூறும் பொழுது, புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை 1 கிலோ நெய் மற்றும் 1 கிலோ கோவா வாங்கும் வாடிக்கையாளருக்கு 50 கிராம் கோவா இலவசமாக வழங்கப்படுகிறது. மேலும் இந்த நிறுவனம் இந்த தீபாவளியை முன்னிட்டு ஃபிக்ஸ் அண்ட் எனி ஐஸ்கிரீம், அத்திப்பழம் மற்றும் தேன் கலந்த ஐஸ்கிரீமும் மற்றும் 150 ml தயிர் 10 ரூபாய்க்கு வாடிக்கையாளருக்கு இந்த தீபாவளி முன்னிட்டு புதிதாக அறிமுகம் செய்யப்படுகிறது. இதேபோல் இந்த விழாக்கால சிறப்பு சலுகையில் பயன்பெற்ற வாடிக்கையாளர் ஒருவர் கூறும் பொழுது, பாண்லே பாலகத்தில் 1 கிலோ நெய் மற்றும் 1 கிலோ கோவா வாங்கினேன். அது 1 கிலோ நெய்க்கு 50 கிராம் கோவா இலவசமாக கொடுத்தாங்க. 1 கிலோ கோவாக்கும் 50 கிராம் கோவா இலவசமாக கொடுத்தாங்க. வாடிக்கையாளரான எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இந்த விழாக்கால சலுகையானது நவம்பர் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி சனிக்கிழமை வரை வழங்கப்பட உள்ளது கூடுதல் சிறப்பாகும். அது மட்டுமின்றி அத்திப்பழம் கலந்த தேன் சுவை கொண்ட ஐஸ்கிரீம் தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தரமான 150 கிராம் தயிர் 10 ரூபாய்க்கு மட்டுமே விற்கப்படுவது கூடுதல் சிறப்பாகும். எனவே வாடிக்கையாளர்கள் பாண்லே பால் பொருட்களை வாங்கி தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட நிறுவனம் சார்பில் கேட்டுக்கொள்வதுடன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் கண்டமங்கலம் ஒன்றிய பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். 243 இடங்களை கொண்ட பீகார் சட்டசபைக்கு 3 கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. கொரோனா தடுப்பு நடவடிக்கை, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இத்தேர்தலில் முன்வைக்கப்பட்டன. இதனால் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணிக்கு பின்னடைவு ஏற்படும் என கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. எனினும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே இழுபறியாக இருந்த முடிவுகள் ஒரு கட்டத்தில் கருத்து கணிப்புகளை தகர்த்தெறிந்து பாஜக கூட்டணி 124 இடங்களை கைப்பற்றி சாதனை படைத்தது. இந்த வெற்றியை பாஜகவினர் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய பாஜக சார்பில் ஒன்றிய தலைவர் கதிர் சங்கர் தலைமையில் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர், பிரச்சார பிரிவு முருகன், ஒன்றிய பொதுச் செயலாளர் விஜய் ஆகியோர் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இதில் விவசாய அணி ஒன்றிய தலைவர் கிருஷ்ணன், ஒன்றிய ஊடகப்பிரிவு தலைவர் செல்வ விநாயகம், துணை செயலாளர் மூர்த்தி, ஒன்றிய துணைத் தலைவர் அன்பழகன் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். பீகாரில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர்.
பீகாரில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநில பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சுவாமிநாதன் தலைமையில் நிர்வாகிகள் இந்திரா காந்தி சதுக்கம் அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். இதில் பாஜக இளைஞரணியின் தலைவர் கே வேந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஜிப்மர் கல்லூரியில் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கை முறைகேடு குறித்து தமிழ் தேசிய பேரியக்க மாநில செயலாளர் வேலுசாமி தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த வேலுசாமி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கையில் புதுச்சேரிக்கான இடஒதுக்கீட்டில் வெளிமாநிலத்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது கண்டனத்திற்குரியது. இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து புதுச்சேரியில் இதுபோன்ற புதுச்சேரி மாணவர்களின் உரிமை பறிக்கப்பட்டு வெளிமாநிலத்தவர்கள் போலி இருப்பிட சான்றிதழ் மூலம் இடத்தை பிடிக்கின்றார்கள். புதுச்சேரி மாணவர்களின் மருத்துவ கல்வியை பறிக்கிறார்கள். இந்த முறைகேடு இனிமேல் நடக்கக்கூடாது என்று கூறினார். இது முதல் முறையல்ல. தொடர்ந்து புதுச்சேரியில் இதுபோன்று புதுச்சேரி மாணவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு வெளிமாநிலத்தவர்கள் போலி இருப்பிடச் சான்றிதழ் மூலம் இடத்தை பிடிக்கிறார்கள். புதுச்சேரி மாணவர்களுடைய கல்வியை மருத்துவ கல்வியை பறிக்கிறார்கள். இந்த முறைகேடு இனிமேல் நடக்கவே கூடாது. இதற்கு நிரந்தரமாக தீர்வு வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தை அளித்திருக்கிறோம். உடன் நாம் தமிழர் கட்சி ரமேஷ் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாலூற்றும் உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கிட வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகூர் தொகுதி பாகூர் பால் குளிரூட்டும் மையம் அருகில் பால் ஊற்றும் உறுப்பினர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்கிட வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமகிருஷ்ணன், முருகையன், தனவேல், நாராயணன், மாயவன், செங்குட்டுவன், எட்டியான், கோதை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சிறப்பு தலைவர் கீதநாதன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். ராஜா, ராமச்சந்திரன், ஆறுமுகம், மாசிலாமணி, கலியமூர்த்தி, சசிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பால் ஊற்றும் உறுப்பினர்களுக்கு பான்லே மூலம் ரூபாய் 1க்கு 10 பைசா போனஸ் வழங்கிட வேண்டும். பான்லே மூலம் வழங்கப்பட்டு வந்த 75% மானிய விலையில் மாட்டுத் தீவனத்தை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிறைவாக முருகையன் நன்றி கூறினார். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற தர்ணா போராட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாதாகோவில் வீதியில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. கலைச்செல்வன், ஆனந்தராசன், புகழேந்தி ஆகியோர் தலைமையேற்றனர். இதில் இளங்கோவன், ராமு, துளசி, பாக்கியவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மத்திய அரசு புதுவை அரசுக்கு வழங்க வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரியின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள அகவிலைப்படியை வழங்கிட உத்தரவிட வேண்டும். புதுவை மின்துறை தனியார் மயமாக்கம், புதுவை கல்விக் கொள்கை, நீட் தேர்வை உடனடியாக கைவிட வேண்டும். அரசு 7வது ஊதியக்குழுவின் 8 மாத நிலுவைத் தொகை, 13 மாத வீட்டு வாடகை நிலுவைத் தொகை ஆகியவற்றை அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து இளநிலை எழுத்தர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. பெரிய காலாப்பட்டு பகுதியில் உள்ள கோவில் குளத்தினை அமைச்சர் ஷாஜகான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதி சட்டக்கல்லூரி அருகே உள்ள குளத்தினை உழவர்கரை நகராட்சியின் மூலம் தூய்மை செய்து புதுப்பித்து மேலும் மக்கள் பயன்பாட்டிற்கு அமைக்கவும் அதனை சுற்றி நடைபயிற்சி மேடை அமைக்கும் பணிக்கான ஆய்வினை அமைச்சர் ஷாஜகான் மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் அருண் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் மண்டபம் கட்டுவதற்காக தனியார் தொழிற்சாலை மூலம் நிதி உதவிக்கான காசோலை கோவில் நிர்வாகத்திடம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர்.
திருச்சிற்றம்பலம் கூற்றோடு அருகே வெற்றி கொண்டாட்டத்தில் இருந்த பாஜகவினருடன் திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற தமிழகம் மீட்போம் 2021 சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டத்தில் காணொலி வாயிலாக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று தலைமை தாங்கி பேசினார். அப்போது அந்த பகுதியில் பீகார் தேர்தலில் பாஜக முன்னணி பெற்றதை கொண்டாடும் வகையில் மாவட்ட வர்த்தக அணியின் அமைப்பாளர் ராஜன் தலைமையில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பட்டாசு சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்ததால் மு.க. ஸ்டாலினின் பேச்சை கேட்க முடியாமல் ஆத்திரமடைந்த திமுகவினர் மண்டபத்தில் இருந்து வெளியே வந்து பாஜகவினரை சற்று தள்ளி சென்று பட்டாசு வெடிக்குமாறு கேட்டனர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்படும் சூழல் உருவானது. இதுபற்றி தகவல் அறிந்த ஆரோவில் போலீசார் இன்ஸ்பெக்டர் மைக்கேல் இருதயராஜ் தலைமையில் விரைந்து வந்து இருதரப்பினரையும் சமாதானம் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஏம்பலம் மற்றும் கரைக்கலாம்பாக்கம் பகுதிகளில் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நிதியின் கீழ் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் கந்தசாமி பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். ஏம்பலம் தொகுதி ஏம்பலம் கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகர், மாணிக்கம் நகர், கமலாம்மாள் நகர் ஆகிய பகுதிகளில் நீண்ட நாட்களாக சாலை வசதி இல்லாமல் இருந்து வந்தது. இதனை அப்பகுதி மக்கள் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நலம் மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கந்தசாமியிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதனை பரிசீலித்த அமைச்சர் கந்தசாமி சாலை வசதி அமைத்து தருவதாக உறுதியளித்தார். தற்பொழுது ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி 2019-2020க்கான வளர்ச்சி நிதியின் கீழ் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்தின் மூலம் ரூபாய் 56 லட்சம் மதிப்பீடு செய்யப்பட்டு அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. அமைச்சர் கந்தசாமி தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கரிக்கலாம்பாக்கம் கிராமம் புதுநகர் 2வது குறுக்கு தெரு வீதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்காக அமைச்சர் கந்தசாமி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் மனோகர், உதவி பொறியாளர் கத்தாயன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா விழிப்புணர்வு குறித்த வாகனத்தினை சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று குறைந்து வருகின்றது. இந்நிலையில் பண்டிகை காலம் என்பதால் நேரு வீதி போன்ற வணிக நிறுவனங்கள், சாலைகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுவதால் மீண்டும் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை சார்பில் விழிப்புணர்வு வாகனத்தினை இயக்குநர் மோகன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விழிப்புணர்வு வாகனமானது முக்கிய வீதிகளில் இருந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 115 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதை அடுத்து கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 36,114 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 115 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 83 நபர்களும், காரைக்காலில் 6 பேரும், ஏனாமில் 9 பேரும், மாஹேவில் 17 நபர்களும் அடங்குவர். இதுவரை 1077 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 34,432 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 605 உயர்ந்துள்ளது. தற்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பாதிப்பு எண்ணிக்கை 36,114 உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இலவச அரிசி மற்றும் கொண்டைக்கடலை வழங்கும் திட்டத்தை அரசு கொறடா அனந்தராமன் தொடக்கி வைத்தார். பாரத பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரசால் ஒதுக்கப்பட்டு செய்யப்பட்ட அரிசி மற்றும் கொண்டைக்கடலை கடந்த ஜூலை மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான காலத்திற்கு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுவிட்டது. தற்பொழுது அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களுக்கான அரிசி மற்றும் கொண்டைக்கடலை வழங்கும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் விநியோகிக்கப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட மந்தைவெளி அரசு ஆரம்ப பள்ளி, நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி, பூரணங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளி, டேயன்பாளையம் அரசு ஆரம்ப பள்ளி ஆகிய பகுதிகளில் இலவச அரிசி மற்றும் கொண்டைக்கடலை வழங்கும் திட்டத்தினை சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள், பிரமுகர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் ஏபிசி கேபிள் மின் பாதுகாப்பு செய்யப்பட்ட தொகுப்பாக மாற்றி அமைப்பதற்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தொடக்கி வைத்தார்.
ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை மற்றும் அம்மா நகர் பொதுமக்கள் நலன் கருதி அம்மா நகரில் உள்ள 6 குறுக்கு தெருவில் புதியதாக ஏபிசி கேபிள் மின் பாதுகாப்பு செய்யப்பட்ட தொகுப்பு ஒயர் அமைக்க 9,31,000 ரூபாய் செலவில் திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டப்பட்டது. விழாவில் புதுவை மின்துறை செயற்பொறியாளர் ஞானசேகரன், உதவி மின் பொறியாளர் உமேஷ் சந்திரா, இளநிலை மின் பொறியாளர் பாலமுருகன் மற்றும் மின்துறை ஊழியர்கள், ஊர் பொதுமக்கள், காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் இதில் பங்கேற்றனர். சாரம் பகுதியில் வீட்டு தோட்டத்தில் பிடிப்பட்ட வெளிநாட்டு வகை பறவை வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுவை சாரம் விநாயகமுருகன் நகரை சேர்ந்தவர் கௌதம்ராஜ். பொறியியல் கல்லூரி மாணவரான இவரது வீட்டு தோட்டத்தில் பறவை ஒன்று பறக்க முடியாமல் கிடந்தது. இதை பார்த்த கௌதம்ராஜ் அந்த பறவையை பிடித்து வீட்டில் வைத்து பராமரித்து வந்தார். 2 நாட்களுக்கு பின் அந்த பறவை வனத்துறை அதிகாரி வஞ்சளவள்ளியிடம் ஒப்படைத்தார். அப்பொழுதுதான் அந்த பறவை அரிய வகை அமெரிக்கன் பிட்டன் வகையை சேர்ந்தது என்பது தெரியவந்தது. அந்த பறவையை தற்பொழுது வனத்துறையினர் தங்களது கண்காணிப்பில் வைத்து பராமரித்து வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிக்கான மாணவர் சேர்க்கையில் விதிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரங்கசாமி கோரிக்கை. சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யவில்லை. சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் குற்றச்சாட்டு. நேரு வீதியில் வடக்கு மற்றும் தெற்கு என இரு புறங்களிலும் இருசக்கர வாகனங்களை நிறுத்திக் கொள்ள அரசு அனுமதி. புதிய நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்பட்டதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் மண்டபம் கட்டும் பணி. தனியார் தொழிற்சாலை மூலம் வழங்கப்பட்ட காசோலையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் அமைச்சர் ஷாஜகான். பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து பாஜகவினர் கொண்டாட்டம். திமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.